Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WPLோட 10th மேட்ச். ஸோ குஜராத் ஜெயின்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ குஜராத் ஜெயின்ஸை பொறுத்தவரைய ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் டீம், இருக்கிறதுலே மோசமான ஒரு டீம். டிசி ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு சொல்லலாம். இதுலேயே உங்களுக்கு தெரியும் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகன்றது. பட் இருந்தாலும் சேசிங் டீமுக்கு ஃபேவராக ஒரு டீமை செட் பண்ணிக்கோங்க. எந்த டீம் வந்து சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக ஒரு டீமை செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி 90% டிசி வின் பண்ணுவாங்க தான் எல்லோரும் கெஸ் பண்ணுவாங்க. சேசிங் வரப்போ குஜராத் ஜெயின் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 10% நம்ம எடுத்துக்கலாம். அதனால் கிராண்ட் லீக்ஸில் குஜராத் சேசிங் வந்தால் மேபி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஆஸ் கார்ட்னரு சேசிங் வரப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ டெத்தில் வந்து நல்லா பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க. இதே இது அவங்க செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க ஃபார்ம்ன்றது போகிறதா தான் இருக்குது. பட் இருந்தாலும் யூனிவர்சல் கேப்டனாக அவங்கள நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த மேட்ச் வந்து மார்ச் 3 2024 ஸ்டார்ட் ஆகுது. 7:30 சின்னசாமி ஸ்டேடியமில் தான் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேம் கிரவுண்டு தான். ஸோ கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் ஸ்லோவாக இருக்குது. ஸ்பின்னர் ஸ்கோர் ஓரளவு ஹெல்ப் கிடைக்கிது. ஸோ நிறையா ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதுலேயே மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸோட நம்மளோட டீம்ஸே வந்து மாறிட்டுருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியான கேச்சஸை ட்ரா பண்ணுறாங்க. அதேமாதிரி ஃபீல்டிங் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அதில் லக்கில் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து தப்பிச்சு அதிக ரன்ஸ் வந்து போயிடுறாங்க. ஸோ சஃபாலி வருமா இருக்கட்டும், லிச்ஃபீல்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இனிஷியலாக வந்து லாஸ்ட்டாக அவங்க ஆடின மேட்சஸில் சான்ஸ் கொடுத்தாங்க. அதை வந்து அவங்க யாருமே வந்து கேட்சை கரெக்டாக பிடிக்கல. ஸோ தீப்தி சர்மாலாம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், இந்தியன் டீமில் ஒரு ஸ்டார் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க. பட் அவங்களே ஒரு சிம்பிள் கேட்சை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு மோசமாக தான் ஃபீல்டிங்கிறது WPLல இருக்குது. ஸோ இதே WBBLல பிக் பாஸ் லீக்கில் பார்த்தோம்னா வேறு லெவலில் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் அந்த குஜராத் ஜெயின்ஸ் vs டிசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அதேமாதிரி ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. உடனடியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயுமே லிங்க் இருக்குது. 2K டெக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 0% GST ப்ளஸ் உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸை அவங்க கூட்டவே கிடையாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. என்ட்ரி ஃபீஸை கூட்டவும் இல்லை, GST ஃப்ரீயாக தராங்க. இதுக்காண்டியே நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ பழையபடியே வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பட் TDSன்றது நீங்கள் இந்தியாவில் இருக்க எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் TDS நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். TDS வேறு, GST வேறு. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேப்லோனில் GST கிடையாது, என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப குறைவு. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஹெட் டு ஹெட்டில் டிசி 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் ஜெயிக்கவே கிடையாது. 2 மேட்சுமே மோசமான ஒரு தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதான் வந்து கரெக்டான அட்ரஸ்ஸு. மறுபடியும் ஒவ்வொரு வீடியோவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்குது. நம்மளோட நேமில் இதே மாதிரி இருக்கும். ஸோ மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அமௌண்ட்டு ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டால் நம்ம நேமை யூஸ் பண்ணி கொடுக்காதீங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இங்கே மென்ஷன் கூட நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நேமை யூஸ் பண்ணி வேறு யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ WPL அடுத்து IPL ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய பேர் புதுசாக வந்து ஃபேண்டசி ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்காண்டி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சடனாக உள்ளே வந்துனே இந்த சேனல் நேமில் இருக்குது, ஸோ இவங்ககிட்ட நம்பி கொடுக்கணும்னு கொடுத்து ஏமாந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஏமாந்தால் கூட அலாட் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்தாலே நம்ம லாஸு வின்னுனா வின்னுன்றதை நம்ம சொல்லிடுவோம். அதேமாதிரி PSLக்கு நான் டீம்ஸுன்றது கொடுக்குறதில்ல. ஒன்லி WPL மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். முன்னாடியே நான் வந்து சொல்லியிருப்பேன். அடுத்து IPL கொடுப்போம், அப்புறம் வேர்ல்டு கப்பு, இடையில இன்டர்நேஷ்னல் மேட்சஸ். இதுதான் நம்ம கான்செப்ட்டு. PSLக்கு நம்ம கொடுக்கலாம். நீங்கள் வேணால் ஓன் டீமை க்ரியேட் பண்ணி PSLக்கு வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா தான் PSL போயிட்டுருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டெல்லி கேபிட்டல் உமன்ஸ் இஸ் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ். இப்போதைக்கு அவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் குஜராத் ஜெயின்ஸுக்கு நம்ம பார்த்தோம்னா, லாரா உல்ஃபர்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பேட்டர் தான். ரீசன்ட் ஃபார்ம் வந்து தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. பட் இந்தியன் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் பால் நின்று வரப்போ அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு ஆடி இருந்தாங்க. பட் பெரிய ஸ்கோர் போவாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக பேட்டு இல்லை, காஃபோட பவுலிங்ன்றது இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பெத்மோனி ஃபஸ்ட் பேட்டிங்கில் மோஸ்ட்லி ஃப்ளாப்பு தான், 80%. ஸோ சேசிங்கில் மட்டும்தான் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸே பண்ணிகிட்ருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். ரிஸ்க் எடுக்கிறவங்க பெத்மோனியை சேசிங்கில் கேப்டன்ஷிப் கொடுங்க. பட் வேறு வழியே இல்லை, 100% இவங்கள பிக் பண்ணி தான் ஆகணும். காரணம் என்னென்னா, இங்கே பாட்டியா ஸோ ஜஸ்ட் கீப்பிங் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. அதனால் நீங்கள் பெத்மோனியை கண்டிப்பாக பிக் பண்ணி தான் ஆகணும். GLல கேப்டன்ஷிப்னா சேசிங் வரப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேர்லி டூல் ஆடுவாங்களான்னு தெரியல, ஏதோ ஒரு இன்ஜுரின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி ஆடலைன்னா அவங்களுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நியூ பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. லிச்ஃபீல்டு லாஸ்ட் மேட்ச்சில் ஏதோ ரொம்ப வந்து ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி
ஒரு கேட்ச் கொடுத்து அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் 2 டைம் தப்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 30 ரன் எவ்வளோ அடித்து அப்புறம் ரன் அவுட்டில் வந்து மாட்டினாங்க. அந்தளவுக்கு புவரான ஒரு பேட்டிங் தான் நம்ம சொல்லணும். ஒரு 2-3 ஷாட்ஸ் வந்து நல்லா ஆடிந்தாலுமே சான்ஸுன்றது கொடுத்தாங்க, பட் யூஸ் பண்ணிக்கல யூபி. அதனால் பெரிய ரன்ஸ்க்கு போனாங்க. ஒரு பெரிய டீமுக்கு எதிராக அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட்டு தான். மேபி டாப்பில் விக்கெட் போச்சு மிடில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆஸ் கார்ட்னர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெத்தில் பவுல் பண்ணாங்க, சேசிங் வரப்போ ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க. டெத்தில் போட்டு மினிமம் 2 ஓவர் டெத்தில் பவுல் பண்ணி விக்கெட்ஸை வந்து எடுத்துருவாங்க தூக்கி போட்டு. ஸோ அதனால் சேஃபஸ்ட்டு ஒரு பிக்கு. இதே செகண்ட் பவுல் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் பிளேயராக பிக் பண்ணி கேப்டன்ஷிப்லாம் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக காஃபு, ஜானசனு, அதுக்கப்புறம் கேப்சி, இவங்க 3 பேர் தான் வந்து பெஸ்ட்டு கேப்டன்ஷிப் சாய்ஸ் இந்த மேட்ச்சுக்கு. இங்கே ஆஸ் கார்ட்னரை நான் சொல்ல மாட்டேன், பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி தனுஜா கன்வர் கண்டிப்பாக ஒரு ட்ரம் கார்ட் பிக்கு. இந்த மேக்னஸ் சிங்கை வந்து எதுக்காண்டி ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ சூப்பரான பிளேயர்ஸ் வந்து பெஞ்சில் வச்சுட்டு மேக்னஸ் சிங்குக்கு தொடர்ச்சி வாய்ப்பு தராங்க. அவங்க ரன்ஸ் பார்த்தோம்னா 30 ரன் 40 ரன் கொடுக்குறாங்க. ஏதோ லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட்டுன்றது எடுத்தாங்க லக்கில். மற்றபடி புவர் பிளேயரு. அதேமாதிரி ஹேமலதா, அடுத்ததாக காசப்பு, இவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பிளேயராக உள்ளே இருக்காங்களே தவிர்த்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரியூஸு 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங் முன்னாடி கிடைச்சாலும் கொஞ்சம் ஆடலாம். பட்டு நல்ல ஒரு பவுலிங் லைனப்பு, ஸ்பின் பவுலிங்லாம் போட்டால் அவங்க ஆட மாட்டாங்க. ஜானசன், அதுக்கப்புறம் ராதா யாதவ், தேவைப்பட்ட கேப்சி, இவங்கெல்லாம் வந்து பவுல் பண்ணுறப்போ அவங்களால தாக்கு பிடிச்சி ஆடுறதுன்றது கஷ்டம். பேஸ் பவுல் பண்ணால் மேபி ஆடலாம். 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரியூஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பிக் தான். ஸோ கார்னர் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு. அடுத்தா பெத்மோனி பிக் பண்ணி தான் ஆகணும். லாரா உல்வர்ட் பிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ லிச்ஃபீல்ட் லாரா உல்வர்ட் யாராவது ஒரு ஆளை வந்து பிக் பண்ணுறதுக்கு பாருங்கள். தனுஜா கன்வர் ட்ரம் கார்டு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க பேட்டிங்கும் ஆட முடியும், பவுலிங்லேயும் தூக்கி போட்டு ரொம்ப லோவாக தூக்கி பவுல் பண்ணுறப்போ விக்கெட்டுன்றது கிடைக்கிது. அதேமாதிரி டிசியை பொறுத்தவரையும் உங்களுக்கு சேசிங்லேயே வின் பண்ணுவாங்க, இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் இவங்க 2 பேரே 50+ ஸ்கோர்ஸ் போவாங்க அப்படின்னு காம்பினேஷனில் போட்டால் இவங்க 2 பேருக்கு கேப்டன்ஷிப்னா கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி காஃபு, ஜானசன்ற ஆப்ஷன் போகலாம், இல்லை கேப்சின்னு போகலாம். இவங்க 5 பேத்துக்குள்ளே மாற்றி கேப்டன்ஷிப் கொடுத்தா போதும். ட்ரம் கார்ட் பிக்கா சீக்கா பாண்டே. இங்கே எப்படி தனுஜா கன்வரோ அதே மாதிரி இங்கே சீக்கா பாண்டே தான் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரம் கார்ட் பிக்கு. அருந்ததி ரெட்டி, சீக்கா பாண்டே, நெக்ஸ்ட்டு தனுஜா கன்வர். இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பாங்க. பட் இவங்க தான் வந்து இந்த மேட்சை திருப்பக்கூடிய ஒரு மேட்ச் பாயிண்ட்ஸாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீம்ஸில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சில டீம்ஸில் இவங்களை கூட ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ காஃபை பார்த்து ஆடுறேன்னு சொல்லிட்டு அருந்ததி ரெட்டிக்கோ அப்படி இல்லாட்டி சீக்கா பாண்டேக்கோ கூட விக்கெட்டை இவங்க கொடுக்கலாம். அதுக்கும் வாய்ப்புன்றது இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டெடி பவுலர் போடுறப்போ விக்கெட்லாம் போவாங்க. சும்மா வந்து போடுறவங்க விக்கெட் எடுத்துகிட்டு போகிறதையும் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஜான்சன் உள்ளே வந்ததுனால கண்டிப்பாக ராதா யாதவ் 2 ஓவர் போகிறதே பெரிய விஷயமாக இருக்கும். கண்டிப்பாக ஜான்சன் தான் 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியன் டீம் ஸ்குவாட்லேருந்து வர இவங்களை தூக்கிட்டாங்க. அதேமாதிரி எப்போது இந்த ஹீலி வந்து கேப்டன் ஆனாங்களோ அப்போ இருந்து ஜான்சன் வந்து பெஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ லேர்னிங் இருக்கப்போ இவங்க டெபியூ பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி இது. ஸோ லேர்னிங் கேப்டனாக இருக்கப்போ இருந்து இவங்க டெபியூ பண்ணி ஆடிட்டு இருந்திருக்காங்க. இப்போது அவங்க ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைய ஆஸ்திரேலியன் டீமில் தொடர்ச்சி ஆடின ஒரு பிளேயர் ட்ராப்பே ஆகாமல், பட் ஹீலி கேப்டன் ஆன உடனே ஜானசனை வந்து தூக்கிட்டாங்க. மொலினக்ஸை வந்து எடுத்திருக்காங்க. பட் ஜானசன் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ லேர்னிங் வந்து கண்டிப்பாக ஜானசனுக்கு அதிக வாய்ப்பு கொடுப்பாங்க. விக்கெட் எடுக்கிற டயத்தில் பவுலிங் கொடுப்பாங்க, பேட்டிங் ஆட வைப்பாங்க. எதுக்காண்டினா மறுபடியும் உங்கள் ஆஸ்திரேலியன் டீமுக்குள்ளே போகிறதுக்கான எல்லா வேலையும் லேர்னிங் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா டீம்ஸ்லேயுமே எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே அரசியல்ன்றது இருக்கும். அது கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் டீம்லேயுமே இருக்குது. அதை வந்து ஹீலி அழகாக காட்டுறாங்க. ஏன்னா மொலினக்ஸை விட ஜான்சன் அண்டர் ரேட்டட் ஹை பிளேயர். ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர் தான். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க, செகண்ட் பவுல் பண்ணால் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் பேட்டிங்லேயும் ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பிளேயர். பட் ஆஸ்திரேலியன் டீமில் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ நமக்கு இப்போது சேஃபஸ்ட் கேப்டன் பண்ணோம்னா காஃபு, ஜானசனு, அடுத்து பார்த்தோம்னா கேப்சி, இவங்கெல்லாம் சேஃபான ஆப்ஷன்ஸு. இந்த சைடில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் கார்ட்னரை நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரம் கார்ட் பிக்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக அருந்ததி ரெட்டி, அடுத்ததாக சீக்கா பாண்டே, தனுஜா கன்வர், ஸ்னேகா ராணா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க்கான ட்ரம் கார்ட் பிக்ஸு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒன் சைட் டீம் செட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லேர்னிங் சஃபாலி வருமானு ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி நான் இன்னொன்று சொல்லியிருப்பேன், ஒரு கிராண்ட் லீக் டீமாவது சேசிங் டீமுக்கு ஃபேவராக ட்ரை பண்ணுங்கன்னு. அப்படி நீங்கள் ஃபேவராக ட்ரை பண்ணிங்கன்னா பெத்மோனி, லாரா உல்வர்ட்னு ஒரு டீமில் கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு டிசி வந்து பேட் பண்ணி ஒரு 150 அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னா
கண்டிப்பாக இவங்க 2 பேர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுக்குறது அளவுக்கு ஒர்த்தபிள் பிளேயர்ஸ் தான். நடக்காது, பட் இருந்தாலும் நடக்கும்னு ஒரு கான்செப்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சேசிங் வந்தாங்கன்னா. அப்போ ஆஸ் கார்ட்னர் கேப்டனாக கொடுத்து கூட இவங்க 2 பேரில் யாருக்காவது வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா 90% எல்லாருமே டிசி வின் பண்ணணும் தான் எடுக்க போகிறாங்க டீமை. ஒரு 10% தான் வேறு மாதிரி யோசிப்பாங்க. அதில் நீங்களும் கொஞ்சம் குஜராத்துக்கு ஃபேவராக யோசிச்சு பாருங்கள். என்ன வேணால் நடக்கலாம். அது சப்போஸ் சேசிங் வந்தால் சேசிங்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி டிசிக்கு ஃபேவராகவே நீங்கள் டீம் செட் பண்ணால் ஓவரால் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 இல்லை 4 பிளேயருக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் டிசி பிளேயர்ஸே எடுத்துக்கோங்க. சப்போஸ் டிசி டெல்லி ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க, ஏர்லி விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 மேட்ச் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதேமாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு 2 விக்கெட் மினிமம் முன்னாடியே போகணும் 5 ஓவருக்குள்ளே. அப்போ கண்டிப்பாக ஜெனிமா ரோட்ரிக்ஸ் வந்து பேட்டிங் ஆடிடுவாங்க. பட் அதுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தோம்னா தனுஜா கன்வர், பிரியூஸ் இவங்க 2 பேர் எடுத்தால் தான் விக்கெட்டு, இந்த இனிஷியல் விக்கெட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பிரியூஸும் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவாங்க, தனுஜா கன்வரும் அப்படியே ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸுக்கு அழகாக வந்து போல் பண்ணுவாங்க. அப்போது சஃபாலி வர்மா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கேப்ஸையும் மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸு, காஃபு, ஜானசனுக்கு தான் பேட்டிங் வந்து அவங்க ஆடுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கும். அருந்ததி ரெட்டி அண்டர் ரேட்டட் ஒரு ஆல்ரவுண்டரு, பேட்டிங்கும் பண்ணுவாங்க ப்ளஸ் பவுலிங் எடுப்பாங்க. பட் அவங்கள யாருமே ஃபேண்டசி டீமில் பிக் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சளவு பிக் பண்ணி பாருங்கள். அவங்க ட்ரிம் கார்டு பிக்காக இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஸ் கேப்டன் கூட நீங்கள் ட்ரையும் பண்ணலாம். ஸோ இப்போது ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இதில் ஐடியான்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹேர்லி டூவில் பொறுத்தவரையே ஹெட்டில் 2 மேட்சுமே சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். வென்யூவில் ஓரளவுக்கு டீசென்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 25-30 பாயிண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். பட் இந்த மேட்ச் ஆடுவாங்களான்னு தெரில. ஆஸ் கார்ட்னர் ஹெட் பார்த்தோம்னா ஒரு மேட்ச்சில் 51 ஒரு விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல பிக்கு தான். வென்யூவில் ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு, ஒரு மேட்ச்சில் 30 ரன்னு, ஒரு மேட்ச்சில் 15 ரன்னு, ஓரளவுக்கு சுமாராக தான் போயிட்டுருக்கு. பெத்மோனியோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வென்யூவில் ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது. மேபி சேசிக்கு வந்தாங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதான் பார்க்கலாம். சேஸ் பண்ணுறப்போ நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து பெத்மோனி. பிரியூஸு 3 மேட்ச் ஆடி 25 ரன்னு ஒரு விக்கெட்டு, லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட்டு. தனுஜா கன்வர் ஹெட்டில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டும். வென்யூவில் பார்த்தோம்னா ஓவரால் 4 விக்கெட்டு ப்ளஸ் 28 ரன்னு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர். சாய்கா ஈசாக்கை கண்டிப்பாக ராஜேஸ்வரி கேக்வாட் அப்படி இல்லாட்டி தனுஜா கன்வர் இந்தியன் டீமில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பார்க்கலாம். லாரா உல்வர்ட் ஹெட்டில் ஒரு மேட்ச்சில் 1 ரன்னு, ஒரு மேட்ச்சில் 57 ரன்னு, லாஸ்ட் மேட்ச்லேயும் ஒரு 25-30 ரன்கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணாங்க. ஓரளவு டீசெண்டான ஒரு பிக்கு தான். மெக்லானிங்கு ஹெட்டில் 21-18, வென்யூவில் பார்த்தோம்னா 31-51, அடுத்ததாக 11 ரன்னு. போன மேட்ச் ஃப்ளாப்பு, இந்த மேட்ச் பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். சஃபாலி வர்மா போன மேட்ச்சே தப்பிச்சாங்க. ஃபஸ்ட் ஓவர்லேயும் தப்பிச்சு ஒரு 50 ரன்ன்றதை ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 64. ஹெட்டில் 76 + 8. ஸோ ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான் எப்போயுமே. பவுலிங் கொடுக்கறது இல்லை. ஸோ ஒன்லி பேட்டிங் தான். கேப்சி ஹெட் பார்த்தோம்னா 22 ரன்னு, வென்யூவில் பார்த்தோம்னா 75 + 2 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் 46 ரன்னு. ஓவர்ஸ் கொடுக்கல லாஸ்ட் மேட்ச்சில். எப்போயாச்சும் தான் வந்து கேப்சிக்கு ஓவர் கொடுக்குறாங்க. எல்லா மேட்சுமே நம்ம அவங்கள ஆல்ரவுண்டர்னு நம்ப முடியாது. அதுமாதிரி காஃபை பொறுத்தவரை ஹெட்டில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க 2 மேட்ச்சில். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ப்ளஸ் பேட்டிங்லையுமே ஒரு 35 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வென்யூவில் பார்த்தோம்னா 16 + 1 விக்கெட்டு, அடுத்து 3 விக்கெட், அதுக்கப்புறம் 2 விக்கெட் ப்ளஸ் 32 ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஒரு யூனிவர்சல் 100% கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு காஃபுக்கு எல்லாமே தகுதியுமே இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் வந்து அதிரடியாக மிடில் ஆடி கொடுப்பாங்க, பவுலிங்லேயும் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனாக நம்ம கேப்டனாக கொடுத்துக்கலாம். ஜெனிமா ரோட்ரிக்ஸ் ஹெட்டில் 1 ரன்னும், வென்யூவில் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. இதில் அவுட் ஆகலை, 4 ரன் தான் அடிக்க வேண்டியது இருந்துச்சு, அது ஸ்கோர் பண்ணாங்க. ஷீகா பாண்டே ஹெட்டில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. வென்யூவில் மினிமம் ஒரு விக்கெட் எல்லா மேட்சுமே எடுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணிக்கோங்க. ஒரு 30 பாயிண்ட் ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜானசன் ஹெட்டில் 2 விக்கெட்டும், வென்யூவில் பார்த்தோம்னா 36 + 3 விக்கெட்டு. லாஸ்ட் மேட்ச்சில் வேறு லெவலில் வந்து கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஹெட்டுகேட்லேயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ராதா யாதவுக்கு பதிலாக ஜானசன் தான் அவங்களோட மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸை பவுல் பண்ணுவாங்க. அதில் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக மெக்லானி எப்போல்லாம் விக்கெட் விழுமோ அப்போ ஜானசன் கொடுப்பாங்க. பேட்டிங் கரெக்டான டயத்தில் அவங்கள ஆட வைப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ காஃபு கேப்டனு, அடுத்து பார்த்தோம்னா ஜானசன் வைஸ் கேப்டனு, கேப்சி, கர்னரு, தனுஜா கன்வர், அருந்ததி ரெட்டி, ஷீகா பாண்டே, லாரா உல்வர்ட், சஃபாலி வர்மா, லேர்னிங்கு, பெத்மோனி. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இதே இது நீங்கள் இவங்க 2 பேத்துக்கு வேணாலும் கொடுத்துக்கோங்க. மெக்லானி, சஃபாலி வர்மான்னு கூட ட்ரை பண்ணலாம். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஷீகா பாண்டே கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஃபேப்லோன் ஆப்பு ஒவ்வொரு மேட்ச்லையுமே உங்களுக்கு 10,000 rupees கிவ்அவே தராங்க. என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஜிஎஸ்டியுமே உங்கள் டெபாசிட் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திங்க. செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் வேணாலும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பிஎஸ்எல்லும் ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கோங்க. மெக்லானிங் கேப்டனு, சஃபாலி வர்மா வைஸ் கேப்டனு, பெத்மோனி, லித்ஃபீல்டு, கர்னர், கேப்சி, மின்னுமணி, ஜேர்னசன், அடுத்து பார்த்தோம்னா காஃபு, சிகா பாண்டே, அருந்ததி ரெட்டி. ஸோ ஹை ரிஸ்க்கான ஒரு டீம் தான். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனா லேர்னிங், சஃபாலி வர்மா எடுத்திருக்கேன். ஒன் சைட் டீம்ன்றதை செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் குஜராத்துக்கு வேணுனாலும் லாரா உல்வர்ட், பெத்மோனின்னு கொடுத்து கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாகவும் இருக்கும். வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.